சம்பா ரவை மற்றும் அரிசி மாவுகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 6 மடங்கு அதிகமான ரசாயனம் கலந்திருப்பதாக கோவையில் நடைபெற்ற ஆய்வில் தெரியவந்துள்ளது. நாம் அதிகம் பயன்படுத்தும் சம்பா ரவை, அரிசி மாவு உள்பட பல்வேறு உணவுப் பொருட்கள் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்படுகின்றன. உணவுப் பொருட்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கெட்டுவிடும். ஆனால் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் உணவுப் பொருட்கள் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்கின்றன. இதற்காக அதிக அளவில் ரசாயன பொருட்களை கலப்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இந்த உணவுப் பொருட்களை சாப்பிடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவுப் பொருட்களில் 2020ஆம் ஆண்டு மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட ரசாயன பொருளான குளோர்பைரிபோஸ் என்ற ரசாயனம் இருந்தது தெரியவந்துள்ளது. இந்த ரசாயனம் 0.01 என்ற அளவில் மட்டுமே உணவுப் பொருட்களில் இருக்க வேண்டும். ஆனால் 0.0604 வரை கலக்கப்பட்டுள்ளது. இது கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் உள்ள சில கடைகளில் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் ஆய்வு செய்தபோது ரசாயன பொருள் அதிகமாக கலந்திருப்பது தெரியவந்தது.